ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன விளையாட போகிறோன்னா கிக்க லக்கி பிளாக் பார்ட் 3. நான் பார்ட் 2 வரைக்கும் போட்டிருக்கேன், பார்க்காதுங்க, போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே பர்ஃபெக்ட் கிக், மெத்திக் 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 மெத்திக். இதோட கேரக்டர்ஸ் கீழே போயிருந்தது மெத்திக் கேப்பிபரா. அந்த எக் பிளான்ட் கோல்டில் கொடுத்துருக்காங்களா, நார்மல் தானே? அது பிஸ்கிஸ் கோல்டு. ப்ளீஸ் வந்துட்டேனே கைஸ். இப்போ நான் வந்து 6.4 பில்லியன் இருக்குது. இப்போ நான் கேட்டால் தான் ஆஃப்லைனில் வரும்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா கைஸ், அதான் இப்போ கைஸ் நம்மளுக்கு மேலே ஒருத்தர் வந்திருக்காங்க கைஸ் புதுசாக. இங்கே பாருங்க கைஸ், என்னங்க கைஸ் இது எப்போ தான் வருது இந்த ஈவெண்ட் அப்டேட் 5? இப்போ 5வது அப்டேட்டாக விட்றாங்களா கைஸ் இந்த கேமில்? சொல்லிட்டு மேலே இடம் இருக்கா? இடம் இல்லை கைஸ். இப்போ நம்ம கீழே தான் வைக்கணும், கிரவுண்ட் ஃப்ளோரில். இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இங்கே பாருங்க, இவன் தான் வச்சுருக்கான். அவன் பிளாக் ஹோல் கோட் மோல்டன் போய் யார் கைஸ்? இவன் ரஜட் இங்கே கைஸ். இவன் ரஜட் நாட் யஷ். என்ன காணும் கைஸ், எங்கே போயிட்டான்? ஆஃப்லைன் ஃபிலிம் போயிட்டானா? இதெல்லாம் மேலே காணிக்கிறேன் கைஸ். நான் வச்சுருக்கேண்ணா கைஸ், ஃபுல்லாக ஓடி வச்சுருக்காங்க கைஸ். இவன் எங்கே கைஸ் காணோம்? இதுக்கப்புறம் கைஸ் நம்மளுக்கே டப்பு கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க. இது நாட் டெஷ் கைஸ், நாட் டெஷ் டிவைன். என்ன டிவைனாக வச்சுருக்காங்க கரம் அண்ட் மண்டுங் திரளலாம் டிவைனு கைஸ். எங்கே கைஸ் அவன் போயிட்டான்? அந்த இன்னொருத்தன் ஓகே, நம்ம போய்ட்டு பண்ணுவோம். நம்மளும் ஒரு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் பாருங்க கைஸ். அவ்வளோதான், எல்லாம் பிளாஸ்ட்டு தான் கைஸ். லக்கு 26%. பெண்கோ இன்னும் 7 கற்றுச்சு கம்மியாரா. நான் வரமாட்டேன், ரஜினிட்டு தான் கூட ஓகேவா? பெண்கோயிட்டு கோகோனட்டு கைஸ் இது சேர்ந்தது. இது பெண்கோயின்னு கோகோனட் சேர்ந்தது தான் இது. இப்போ பாருங்க கைஸ், பிளாக் ஹோல் கோட்டில் வச்சுருக்கான். நம்மகிட்ட ஸ்டீல் தான் பிளாக் ஹோல் கோட் இருக்கு கைஸ். எக்ஸல் இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா பர்ஃபெக்ட்டு கைஸ். இன்னும் கொஞ்சம் இது மெத்திக்கு வந்துச்சுன்னா நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லாம் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் கைஸ். மெத்திக் ப்ளீஸ். கைஸ் வந்துருச்சா? பண்ணுறேங்க. போர்பா லூலி வந்துருச்சு பார்த்தீங்களா? மெத்திக் தான் வந்துருக்கு, ப்ரூஃப் கூட இருக்க பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். அதுக்கு பெல் பட்டன் ஆன் பண்ணால் தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கைஸ். இப்போ போடுற அடுத்த செகண்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி வந்துடும் கைஸ். இப்போ தான் நீங்கள் வந்து ஃபோனில் மெசேஜில் பார்ப்பீங்க. இதுவே ஆல்சோ இன்னும் ஜூன் 1 ஸ்கூல் ஓப்பன் கைஸ். அப்போலாம் பார்க்க மாட்டீங்க. இந்த ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க, அசைன்மெண்ட் எடுப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க. கம்மியார வந்துட்டேன் ப்ளீஸ். அதான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், அந்த பெல் பட்டன் ஆனில் போட்டுக்கோங்க கைஸ். ஒரு இப்போ இருக்காது. இப்போ மெத்திக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து என் சேனலில் சாரி லெஜெண்டரி போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இது கட்காவா எப்பிக்கு கைஸ். ஏன் கைஸ் இங்கே யார் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் இங்கே இந்த கேம் கூட லிங்க்கில் இருக்குங்களா கைஸ்? ஏன்னா நான் வந்து ஜஸ்ட்டு மெத்திக்கு சொன்னேன், லெஜெண்டரியில் போய் வந்துருச்சு. ஓகே, அப்போ லெஜெண்டரி வந்து நான் லெஜெண்டரி சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணேன். எப்பிக்கு வருது கைஸ், மன உளைச்சலாக இருக்குது கைஸ். ஓகே, இப்போ மெத்திக்கில் போய் வந்துடுவோம் கைஸ் கன்ஃபார்ம். இப்போ வந்து நீங்கள் மெத்திக்கு வந்துச்சா நீங்கள் வந்து எல்லாத்தையும் 2 வாட்டி பண்ணுவோம். இந்த வீடியோ 2 வாட்டி பார்க்கணும். அதுவும் இல்லாமல் நான் வந்து இன்னும் பார்த்தேன் கைஸ், அந்த ஒயிட்டி ஷூவில் அனலைஸ் பண்ணும்போது 36% இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்க, 2% வியட்நாம்லேருந்து பார்க்குறாங்க கைஸ் நம்ம வீடியோவை.
நம்ம விட வியட்நாமில் போயிட்டு பார்க்குறாங்க. எப்படி அதெல்லாம் அவ்வளோதான் சொல்ல முடியல கீஸ். அந்தளவுக்கு வாயில் சொல்ல முடியல. வியட்நாமில் இருக்க 2% கூட எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். வீஸ் இப்போ கோல்டில் கிடச்சிச்சு. அவங்க டைமண்ட்லேயும் இருக்குது, கோல்டுலேயும் இருக்குது, நார்மல்லையும் இருக்குது. இன்னும் பிளாஸ்மா ரேடியோ ஆக்டிவில் கிடச்சா நல்லா இருக்குது. இந்த பென்குயினும் கோகோசினும் கீஸ் பாருங்க சொல்தான். இப்போ போய் ட்ரேடில் கூப்பிட்றாங்க பாருங்க கீஸ். நான் இங்கே போராடிட்டு இருக்கேன். ட்ரேடு யார் அது? லெஜெண்டு. நான் வரலப்பா. ஓகே நம்ம திரும்ப போய்ட்டு கிளிக் பண்ணலாம். கடவுள் வேண்டிக்கோங்கலாம். இப்போ ஒரு பர்ஃபெக்டாக வரணும். கொஞ்சம் மிஸ் கொஞ்சம் தான் கிஸ் மிஸ் ஆயிடுச்சு. அந்த பிரமிடு கிட்ட வந்துருச்சு. கைஸ் திரும்பி லெஜெண்ட் இதே கிஸ் கொடுக்குறாங்க. கம்மின்னு சொல்லிட்டா அவளை நான் வந்துடுறேன். தொமைல் கைஸ் இவன் எங்கே போய் அந்த ரஜெட் இந்த ஸ்டீலாம் பண்ண முடியுமா? நான் ரோபாக்ஸ் கொடுக்கணும். ஸ்டீல் பண்ணால் ரோபாக்ஸ் ஸ்டீலில் பிரெயின் ராட்டு அந்த ஸ்டீல் அனிமே அந்த கேம் மட்டும் தான் ஸ்டீல் பண்ணுறதுக்கு. ரோபாக் ஆர்டரில் கூட ஸ்டீல் பண்ணால் நம்ம ரோபாக்ஸ் கொடுத்தா ஸ்டீல் பண்ணுவோம். ஃபஸ்ட் ரோபாக்ஸே வேணாம். மற்ற கேம் வேறு கரன்சி இல்லாமல் மெத்திக்கு வந்துடுது. இப்போ ஃபேபரக்கடபர இப்போ நான் அதை திருப்பி சேர்த்துறேன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை நீங்கள் வந்து 3 வாட்டி பார்க்கணும். 3 வாட்டி அதான் நாங்கள் வச்சுக்கோங்க 3 வாட்டி பாருங்க. இது வந்து அப்படியே உட்காந்துட்டு இப்படி சாமி கும்பிட்ற மாதிரி இது பாருங்க. கரெக்டாக நான் அடித்த ஃபனாப்பா ஜிபி எக்ஸலண்ட் பீஸ். பிளாக் ஹோல் கூட்டி பெட்ரோலாம் பாருங்க. சும்மா போயிட்டு ஒன்று கேட்டு பார்ப்போம்மா அவங்ககிட்ட கேட்கலாம். ரூடாக இருந்தானா நான் வந்து யூடியூபர்ப்பா வியட்நாம்லேருந்து பார்க்குறாங்க வருப்பா லுலி நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பிரெயின் இடத்துலன்னா வந்துடுவோம். நாங்கள் என்ஜிட்டில் இருக்க மாட்டோம். ஓவராக பேசினானா அந்த அடிக்க முடியுது கேஸ். இதில் ஆனால் பீஸ் கொடுப்பே அடித்தா இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஆனால் அடிக்க முடியல. ஓகே நம்ம போய் பேட்டில் போய் வச்சுருவோம். இதெல்லாம் எடுத்துடலாம் கேஸ். இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். நோபி இனிபிஷன் எடுக்க மாட்டேன் பேசுகிறேன். தெரியல வந்துட்டு போனால் இப்போ ஒருத்தன் நான் மெத்திக் இங்கே 2 இருக்கு பாருங்க. எடுத்துலாம் இங்கே சொல்கிறேன். வேறு என்ன பண்ண போகிற வச்சுட்டு சார் கீஸ் இவன் சேர் வச்சுருக்கா இருக்கிறலாம் வச்சுருக்கான். இதெல்லாம் நமக்கு ஸ்டீலை பிளேட்டை தக்கிச்சு இருக்கு. உண்மையான விளையாட்டில் இல்லை. கேட்டு பார்க்கலாமா? இவன் கேட்டு பார்க்கலாம் ப்ளீஸ் அண்ட் ப்ளீஸ் 1 பிரெயின் ராட். பார்க்கலையா? பார்த்துட்டு பார்க்காம போகிறானா? டெமானிக் பில்டு தான் கீஸ் இவன். கைஸ் இது வந்து பேர் சேஞ்ச் பண்ணிருக்கான். அது வந்து இப்போ எப்படி நம்ம ரைவ் வச்சுருக்கான் பண்ணி நீடு வச்சுருக்கான். அதே மாதிரி தான் கைஸ் இதுவும் அப்படியே சேம். நத்திங் இஸ் சேஞ்ச் இருக்கு. நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் தரவானு. வெயிட் பண்ணுங்க. நான் வந்து புஷ்அப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நானும் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். ஓகே இப்போ நான் போய்ட்டு கிக் பண்ண போகிறேன் கைஸ். பர்ஃபெக்ட் வந்தோடனே பர்ஃபெக்ட் சூப்பர். வந்தோடனே பர்ஃபெக்ட் மெத்திக்க போயிடுச்சு. சூப்பர் கைஸ். இங்கே பாருங்களா கைஸ். எட்டு பெயினிங் கைஸ். எடுத்துக்கோ. நீங்கள் கம்மியாக இருந்தா நீங்கள் அதுக்கு வரணும்.
என்ன கைஸ் நீங்கள் பண்ணுறானுங்கோ அவ்வளோ தூரத்தில் போயிடுச்சு கைஸ். அந்த காட்லி பக்கத்தில் போயிடுச்சு. அப்படியே வந்து அவங்க லெஜண்ட் கிட்ட கொடுத்தாங்க. பிளாஸ்மா பனானிட்டா டால்ஃபினிட்டா. இங்கே பாருங்க கைஸ், வேணும்னு பண்ணுறானுங்களா? கம்மியாரா இதா சிங்கிள் கைஸ் அப்படியே வந்துட்டேன். ஸோ இப்போ உங்கள் கைஸ் இது சேவ் ஜோனா கைஸ். இந்த அப்படியே இது மாதிரி இருக்குது கைஸ். அப்படியே சுனாமி ஃபார் பிரெயின் ராட் மாதிரி தான் கைஸ் இருக்குது. சுனாமி ஃபார் பிரெயின் ராட்டும் நான் விளாட்ருக்கேன். இந்த செலஸ்டியல்ஸ் இருக்குது. செலஸ்டியல்ஸ் மட்டும்தான் இருக்குது கைஸ். கைஸ் கைஸ் லெஜெண்டரியாக கொடுக்குறானுங்க. கைஸ் நான் மெத்திக்கு வரும்னு பார்க்குறேன். நான் லெஜெண்டரி தான் கைஸ் கொடுக்குறானுங்க. இப்போ தான் லெஜெண்டரி ஆனால் ஒரு காலத்தில் லெஜெண்டரி கிடச்சா நான் எவ்வளோ ஹாப்பியாக தெரியுமா கைஸ். அதான் கைஸ் இது வேணுமா இது அது அப்படியே அதான் கைஸ். ஒன்று வர எல்லாமே பெஸ்ட்டு தான் கைஸ். வரும் மெத்திக்கா உங்களுக்கு மெத்தி கொடுத்துருக்காங்க கடைசியாக அந்த ஹேமர் சுத்தியல். வியட்நாம்லேருந்து நம்ம ஈழம் பார்க்குறாங்க கைஸ். வந்துக்கிட்டே வந்துட்டேன். இப்போ நான் திரும்பி பிரிண்ட் கிரேட் தகீஸ். இது அவ்வளோ தூரம் போகாது நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தூரம் போகாது. ஸ்கீஸ் லெஜெண்டரிலே முடிஞ்சிருச்சு. இது ரேடியோ ஆக்டிவ் சொல்லிட்டு நான் இது ரேடியோ ஆக்டிவ்னால நான் வந்து இண்டெக்ஸ்க்காக வச்சுக்கிறேன். அப்படிலாம் சொல்ல மாட்டேன் செத்துரும் கைஸ். எனக்கு தெரியல கைஸ். இப்போ இந்த ரேடியோ ஆக்டிவ்லாம் ரேரா, இந்த ரேடியோ ஆக்டிவ் பிளாஸ்மாலாம் ரேரா இல்லைன்னா அது நார்மல் தானா? அதுக்கு பேசுறதுக்கு மட்டும் பர்ஃபெக்ட். எப்போ பேசணும்னு அப்போ தான் கைஸ் பர்ஃபெக்ட். நானே அதை சின்சியராக போட்டேன்னா பர்ஃபெக்ட்லாம் வராது. இப்போ நீங்கள் சார்லி இன்னும் கொஞ்சம் போயிடுச்சுன்னா இது காட்லி வந்துடும் கைஸ். ஸோ கைஸ் மெத்திக்கு கிடச்சா சுற்றி மெடிக்கல் கைஸ் கிடச்சது. மெத்திக்கு மெடிக்கல்லாம் வருது கைஸ் வாயில். அது தவிர மற்ற எல்லாம் வருது கைஸ். ஓகே இப்போ இது நாங்க சம்மான்லாம் நம்ம கிட்ட அது பிரெயின் டாட்லாம் இல்லை. இங்கே பாருங்க கைஸ்ங்களா. ஐயோ இப்போ மட்டும் இப்போ லெஜெண்டரியில் போதா சரி மெத்திக்கில் போகுது. இப்போ லெஜெண்டரி கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான். மெத்திக்கெல்லாம் கொடுத்துருங்கடா. இங்கே பாருங்க கைஸ். ஸோ வரமாட்டேனே வருவேனே கைஸ். இந்த ஓகே நம்மகிட்ட காசாச்சு கலெக்ட் பண்ணலாம் போயிட்டு. நம்ம லெவலப்பே பண்ண கைஸ். லெவலப் பண்ணுறது வந்துட்டு என்ன பண்ணிட்டு லெவலப்பே பண்ண அப்படியே விட்டேன். பாருங்க கைஸ் குறைஞ்சிட்டு இருக்குது டக்குன்னு. என்ன பண்ணுறட்டு இது பண்ணலாம் 6 ஆன் பண்ணலாமா சொல்கிறேன். நீங்கள் கலெக்டே பண்ணல. ஓகே இதை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் நல்லா பெருசாக வந்துருச்சு. இது பெருசாக வந்துருச்சு. நான் போயிட்டு இது பண்ண போகிறேங்க சொன்ன ஒரு ஃபேப்ரிக் அடாபரா பண்ண போகிறேங்க சொன்னேன். பண்ணிக்கிட்டு அழுத்திக்கிட்டே இருக்கி. நம்ம இது பண்ண சேர்த்து 2 பேருக்குமே இல்லையா காசு? பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாருங்க. லெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பார்த்துக்கணும். பாருங்க எவ்வளோ ப்ரெசைஸ் சொல்லிட்டேன். பிரெயின் டாட்லாம் 6 7 ஏதோ இந்த 2 பிரெயின் டாட்டையும் டெவலப் பண்ணல. இங்கே நிறைய பிரெயின் டாட் டெவலப் பண்ணலாம். நிறைய பிரெயின் டாட் டெவலப் பண்ணல. இப்போ பர்ஃபெக்ட் கிக்கு வந்துச்சு. கிட்ட காட்லி
6 7 ஓகே. இன்னும் ஒரு 3 கிளிக் பண்ணிட்டு நான் வீடியோ முடிச்சிடுவேன். ஏன்னா நான் வந்து அவ்வளோதான், நான் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால இன்னும் 3 கிளிக்கில் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இதான் இன்னும் ஒரு 3 கிளிக் கைஸ். மெத்திக்கு வரணும். அப்படியே 3 கிளிக் பண்ணிட்டு நான் வந்து ஆஃப்லைன் கூட பண்ணிக்கிறேன். ஆஃப்லைன் கூட லெவலப்லாம் பண்ணிக்கிறேன். நான் லெவலப் பண்ணுறது போது மெத்திக்கு வந்துடுச்சு. ஒரு வாட்டியாச்சும் கார்டில் விழுன்னு பார்ப்பேன். கார்டில் விழ மாட்டேங்குது. கம்மியெல்லாம் வரமாட்டாது. அப்புறம் நான் ஆஃப்லைனில் கூட சப்போஸ் நான் வந்து அந்த இதே இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஸ்லாட்டு. இன்னும் 2 more கிக்ஸ். இப்போ இது மெத்திக்கில் போயிடுச்சு. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா ஃபோனு, அப்பா ஃபோனு, தாத்தா பாட்டி எல்லாம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃபோனோட ரைபர் தமிழ் கேமிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். பண்ணீங்களா? இல்லை பண்ண முடியும். 6 வந்துட்டு பண்ணணும். ப்ளீஸ் எனக்கு இது வேணாம். இதை விட்டுறலாம். வெயிட்டிஸ் விட்டுறலாம். அடுத்தது கடைசி கிக்கில் வந்துச்சுன்னா இட் வில் பி ஹாப்பி கிஸ். வில் பி ஹாப்பி. வியட்நாம்லேருந்து தான் பார்க்குறாங்க. நிறைய கண்ட்ரிலேருந்து பாருங்கள். பர்ஃபெக்ட் கிஸ். கடைசி கிக் பர்ஃபெக்ட். போடா ப்ளீஸ் மெத்திக் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து எல்லோரும் உங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி மாமா மாமி எல்லாரும் ஃபோனையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தோம் ப்ளீஸ். மெத்திக் வந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அது இல்லாமல் பார்ட் 4 வரும் கைஸ். வரும். நான் பார்ட் 2 பார்த்துட்டு ஒரே நாளில் போடுறேன் கைஸ். ஒரே நாளில் போடுறேன். அதான் இப்போ நாங்கள் இந்த வீடியோவை பார்ட் 3 ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே கைஸ். ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்களோட விடை பெறுகிறேன். ரைபர் தமிழ் கேமிங். பாய்.